ஹாய் வெல்கம் பேக். ஸோ போன பாட்டு எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் பாட் சீக்கிரம் போடுங்கன்னு. ஸோ அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். போன மாதிரி அதாவது செயின் ஆஃப் ட்ரெடிஷன் மாதிரி இல்லாமல் இந்த தடவை டெய்லியும் ஒரு பாட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி கொடுக்குற ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் வேணால் 2 நாள் வேணால் மிஸ் ஆகலாம். மற்றபடி நான் முக்கால்வாசி நாள் நான் டெய்லி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 2வது ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வேணும், இந்த மாதிரி ஸ்டோரி நிறைய கேட்குறீங்க. நானும் அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். அதை பற்றி அந்த ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சப்போஸ் நான் அப்படி சொல்லி நான் போடாமல் விட்டுருந்தேன்னா ஐம் ஸோ சாரி. எனக்கு இதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்குமோ, ஸோ அதனால் போட முடியல. சப்போஸ் நீங்கள் இதை வந்துட்டு இந்த போட்டுட்ருக்கேன் இல்லையா, இப்போ வந்துட்டு லிட்டில் ஸ்பேஸ் காதல். ஸோ இது வந்து இந்த நாளில் அன்றைக்கி எனக்கு பர்த்டே இது போடுங்கன்னு சொன்னால் நான் அந்த நாள் கூட நான் அந்த வீடியோ போடுறேன். அந்த மாதிரி கூட என்ன பண்ண முடியும். நீங்கள் புதுசாக ஒன்று கேட்கும்போது என்னால் டக்குன்னு போட முடியல. அப்படி ஏதாவது மறந்துருந்தேன்னா ஐம் ரியலி சாரி. அப்படி நான் இதில் கமெண்ட்ஸ் செக்ஷனில் கூட பார்க்க மறந்துருந்தேன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி தெரியும். நான் போன வீடியோஸில் கூட கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் கூட நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நான் மறக்க மாட்டேன். அதனால தான். ஓகேவா? அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். லிட்டில் ஸ்பேஸ் காதல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா? வாங்க போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் இப்படி முடிச்சிருந்தேன்னா ஜங்குக்கு வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து நான் அவங்க ஏஞ்சலை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி முடிச்சிருந்தேன். இந்த தடவை அப்படி ஆரம்பிச்சிக்கலாம். நான் ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லவும் எல்லோரும் ஷாக்கிங் அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. உடனே அப்பா இருந்துட்டு என்ன சொல்கிற குக் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு அம்மா தாத்தா நான் ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏஞ்சல் எப்படி எங்கள் கூடவே இருப்பாங்கல்ல, நான் ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சுகர் இருந்துட்டு ஜங்குக்கு அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ அந்த மாதிரிலாம் பேசாத, அது வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஏன் முடியாது, அதில் முடியும், நான் ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் பண்ணிக்குவேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் ஜங்குக்கு பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மினாக்கு தான் கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐட்டம் இங்கே பாருக்கு, ஒரு சில தடவை சொன்னால் ஒழுங்காக புரிஞ்சுக்கோ, இது நடக்காதுன்னா நடக்காது, நீ அடம் பிடிக்கிறதுனால இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படி ஹாஷாக பேசவும் ஜங்கு கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. அப்படி அழுதுகிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு ஜங்குக்கு வந்து அங்கே இருக்கிற பிளேட்டு சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. மிஸ்டர் ஜியோனை பார்த்துட்டு அவங்க கத்துறாங்க, நாங்கள் ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு அவங்க பையனை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பாட்டுக்கு தலையை கீழே குனிஞ்சிட்டே இருக்கேன். ஜங்குக்கு வந்துட்டு ஹோபி வந்துட்டு ஃபஸ்ட் பேசுகிறாங்க. ஜங்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது, அமைதியார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லை, எனக்கு ஏஞ்சலை கல்யாணம் பண்ணுவீங்க, எனக்கு ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி மிஸ்டர் ஜியானோட கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. டெட்டா ப்ளீஸ் டெட்டா, எனக்கு ஏஞ்சலை கல்யாணம் பண்ணுவேங்க டெட்டா, குக்கு வந்து நல்ல குட் பாயாக இருப்பேன், குக்கு வீட்டுக்கு விளையாட மாட்டேன், அப்புறம் நான் ஒழுங்காக சாப்பிட்றேன் டெட்டா, எனக்கு ஏஞ்சலை மட்டும் கல்யாணம் பண்ணுவேங்க டெட்டா, ப்ளீஸ் டெட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுக. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்குக்கு இப்படி பார்க்குறதுக்கு மனசே வலிக்குது. அப்படியே வந்து குயிலுக்கு ஒன்று நிமிர்ந்து ஜிம்மினாவை பார்க்குறாங்க. ஜிம்மினாவா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே ஹோபி இருந்துட்டு ஜங்கு புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை ப்ளீஸ் எனக்கு ஏஞ்சலை கல்யாணம் பண்ணுவீங்க, ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கத்தி அழுகிறாங்க. உடனே மிஸ்டர் ஜியானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஜங்குக்கு பார்த்து சரி உனக்கு ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நான் ஏஞ்சல்கிட்ட பேசுகிறேன், ஏஞ்சலுக்கு ஓகே அப்படின்னா நான் உனக்கு ஏஞ்சலை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ தான் பன்னி ஸ்மெல் வருது. உங்கள் அப்பாவை பார்த்து டெட்டா ப்ராமிஸ் பண்ணுங்க டெட்டா, ப்ராமிஸா அப்படின்ற மாதிரி கேட்க இருந்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜிம்மினா வந்துட்டு அது அப்படின்ற மாதிரி சொல்ல வரதுக்குள்ளே அவர் இருந்துட்டு ப்ளீஸ் ஜிம்மினா ஒரே ஒரு தடவை எனக்கு அந்த பையன்கிட்ட மட்டும் கூட்டிகிட்டு போ, நான் பேசிக்கிறேன், அவனுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான், இல்லை நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிம்மினாவுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஆனால் ஜிம்மினாவுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கட்டே, அங்கே ஆல்ரெடி கஷ்டப்படுறான், எதுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டேவே மிஸ்டர் ஜியானும் ஜிம்மினாவும் கிளம்பி டியாங் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ டியாங்கோட வீடு பார்த்தா ரொம்ப குட்டி வீடு, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு தான். போனோடனே அவருக்கு பிடிச்சிருக்கும், வீடு நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ தான் 2 பேர் வந்துட்டு டியாங் கிட்ட வந்துட்டு டியாங்கோட பாட்டி வந்து காசு வாங்கியிருப்பாங்க டியாங்கோட படிப்புக்காக.
அதுக்கு பதிலாக அந்த வீட்டோட டாக்குமெண்ட் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ காசை கூட இல்லாட்டி நாங்கள் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி டேயாங்க மிரட்ட, டேயாங் கிட்ட காசு இல்லை. டேயாங்க்கு வந்து டைம் கேட்குறாங்க, ஆனால் அவங்க டைம் கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் டேயாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது கடவுள் புண்ணியமாக அங்கே வந்து ஜிம்மினாவும் மிஸ்டர் ஜியானும் இருந்ததுனால மிஸ்டர் ஜியான் வந்துட்டு எல்லா காசும் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கி டேயாங் கையில் கொடுத்துருப்பாங்க. டேயாங் என்னதான் இருந்தாலும் வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மிஸ்டர் ஜியானுக்கு பார்க்க மனசு கேட்டிருக்காது, அவர் எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ லிவிங் ரூமில் வந்துட்டு நம்ம டயாங்கு, மிஸ்டர் ஜியான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினா, இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ டயாங் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் பண்ணதுக்கு நான் இவ்வளோ தூரம் நன்றி சொன்னாலும் பத்தாது சார். ஆனால் வந்து என்னால் இப்போ உடனே இந்த காசு கொடுக்க முடியாது, ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மிஸ்டர் ஜியான் வந்துட்டு, அச்சோ அதை பற்றி பரவாயில்ல, நீ எனக்கு காசுலாம் கொடுக்க வேணாம், இது நீ என்னோட கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு 60 லட்ச ரூபா கிஃப்டா அப்படின்ற மாதிரி மனசில் யோசிச்சுட்டு அவங்க மிஸ்டர் ஜியானை பார்த்துட்டு, சார் இல்லை சார் பரவாயில்ல சார், நான் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுத்துட்றேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் வந்துட்டு, எனக்கு நீ இந்த காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆனால் டேயாங்க்கு வந்து புரியலை. ஆனால் டேயாங் வந்துட்டு சொல்லுங்கள் சார் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க அவரோட நாட்டில் இருக்க தொண்டையில் இருக்க தண்ணி வறண்டு போச்சாம். இவருக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் டேயாங் வந்துட்டு திரும்பி ஜிம்மினாவை பார்க்குறாங்க. ஜிம்மினா இவ்வளோ நேரம் டேயாங்கை பார்க்கவே இல்லை, கீழே தரையை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. உடனே டேயாங் வந்துட்டு ஜிம்மினா கிட்ட, ஜிம்மி நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஜிம்மினா வந்துட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு, நீ ஷோராக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஜிம்மின் வந்துட்டு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தெரியுது ஜிம்மினா வந்துட்டு ஏதோ நர்வஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த டேயாங் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பட் மிஸ்டர் ஜியான் பக்கம் திரும்பி, சொல்லுங்க சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் வந்துட்டு, உனக்கு என்னோட சின்ன பையனை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஜியான் ஜங்குக் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அவங்களுக்கு புரியல இப்போ எதுக்கு ஜங்கு கூட பேச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு புரியல. உடனே வந்துட்டு அவர் மிஸ்டர் ஜியான் வந்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் தான் செல்லம் கொடுத்து எடுத்துட்டோம், ஆனால் ரொம்ப நல்ல பையன் முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு வந்து இப்போ எதுக்கு இவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பொறுமையாக கேட்குறாங்க. உடனே அவர் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாரு. 3 வருஷம் ஆச்சுப்பா அவன் இந்த மாதிரி ஆகி அவனோட லிட்டில் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு. ஆனால் நான் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு 4 வயசு குழந்த மாதிரி தான் இருக்கும். இப்போல்லாம் அவன் எப்படி ஆகிட்டான் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு ஒன்று விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வேணும் அப்படி நாங்கள் கொடுக்க முடியல, இல்லை கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்ப்பா, ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறான். டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துப்பா, அவனை சொன்ன விஷயம் என்னென்னா இப்படி நடந்துக்கிறது அவன் ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு சொன்னாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு, சார் எனக்கு புரியுது சார், நானும் மாலில் பார்த்தேன், ஷாப்பிங் மாலில் அப்படி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயந்தான் புரியல, நீங்கள் ஏன் இப்போது இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் வந்துட்டு, அதுப்பா நீ என்னோட பையன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு கேட்டுறாரு. டேயாங்க் இது கேட்டோன்னே அப்படியே கண்ணெல்லாம் அப்படி பெருசாகுது. மேரேஜா அப்படின்ற மாதிரி தான் டேயாங்க் இருக்குது. உடனே அவர் வந்துட்டு, எனக்கு புரியுதுப்பா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு, எனக்கு தெரியும் என் பையன் லிட்டில் ஸ்பேஸில் இருக்கான் இந்த மாதிரி ஒரு நிலமையில. சார் 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 ஒரு நிமிஷம் சார், நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கல சார், நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பார்க்கல, வேற நம்மளை மாதிரி அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நாளைக்கு நமக்கு என்ன ஆகுங்கிறது யாருக்கு வெளிச்சம், யாருக்கு என்ன வேணாலும் ஆகலை இல்லையா. அதனால் நான் வந்து ஒன்று அவரை வீக்கான பர்சனாவோ இல்லை டிசபிலிட்டியான பர்சனாவோ நான் ஒன்றும் பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி டேயாங் உடனே அவரை மதித்து பேசுவோம். உடனே அவருக்கு அவரே அறியாமல் ஒரு குட்டி ஸ்மைல் வருது ஃபேஸில். என்னமோ கடவுள் வந்துட்டு ஜங்குக்கை வந்து ப்ளஸ் பண்ணி தான் டேயாங்கை மீட் பண்ண வச்சுருக்காங்க. அவருக்கு புரியுது ஜங்குக்கு ஏற்ற கரெக்டான ஆள் டேயாங் தான் அப்படின்ட்டு. ஜிம்மினாவும் டேயாங்கை பார்க்குறாங்க. ஜிம்மினாக்கு ஆல்ரெடி தெரியும் டேயாங் இப்படி தான் பேச போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா டேயாங்கோட நேச்சரே அதானே ஜிம்மினாக்கு நல்லா தெரியும். இப்போ டேயாங் தான் இருந்துட்டு சொல்கிறாங்க, சார் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலலாம் எந்த ஐடியாவும் இல்லை சார், தப்பாக எடுத்துக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது கேட்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவர் அப்படியே கையை 2 எடுத்து டேயாங்கை பார்த்து கும்பிட்டு, நான் ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங்க் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சார் 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 ப்ளீஸ் சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார், இப்படிலாம் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்கும், இப்படிலாம் பண்ணாதீங்க சார் அப்படின்ற மாதிரி டேயாங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
உடனே அவர் வந்துட்டு பேசுகிறாரு, "இங்கே பாருப்பா, நான் ஒன்றும் என் பையன் உன்னை கேட்டாங்கிறதுனாலையோ அவனுக்கு இன்னும் பொம்மை வாங்கி கொடுக்குற மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்கணும்லாம் நினைக்கல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின பார்த்தியா, என் பையனை வந்துட்டு வீக்கான பர்சனாவோ இல்லை டிசபிலிட்டியான பர்சனாவோ நீ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான்ப்பா புரிஞ்சிச்சு. நீ தான் என் பையனுக்கு ஏற்ற சரியான ஆள். நானும் என் பையனுக்கு அவனை புரிஞ்சு அவனை தெரிஞ்சு அவனை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பையனை தேடிக்கிட்டு இருந்தேன்ப்பா. அவனுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் அது நீ தான்ப்பா. எனக்கு நீ இப்போ பேசினல எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. நீ தான் அவனுக்கு ஏற்ற ஆள். ப்ளீஸ்ப்பா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் கையை எடுத்து கும்பிட்டு கேட்க உடனே ஜிம்மினா வந்துட்டு, பா என்னப்பா பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மினா சொல்கிறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு, ஆமாம் சார், ப்ளீஸ் சார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் அப்படின்ற மாதிரி டேயாங்கும் சொல்கிறாங்க. டேயாங்கோட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் மறுபடியும் மிஸ்டர் ஜியான் வந்துட்டு, இங்கே பாருப்பா, நான் வந்து ஜிம்மினா கிட்ட கேட்டேன், உன் ஃபேமிலியை பற்றிலாம் விசாரித்தேன், நான் யார்கிட்டையும் பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம்னு எனக்கு தெரியும், அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவர் வந்துட்டு டேயாங் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்புறம் ஜிம்மினாவை பார்க்குறாங்க. உடனே ஜிம்மினா வந்துட்டு, டேயாங் என்ன கேட்டால் நீ இன்னும் தான் சொல்லணும், உனக்கு இதை விட பெட்டரான லைஃப் இருக்கும் டேயாங், வேணாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மினாவும் சொல்கிறாங்க. டேயாங் அப்படியே திரும்ப மிஸ்டர் ஜியான் பார்க்க அவர் வந்துட்டு, பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்கிறத பற்றி ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாரு, நாங்கள் இருக்கோம், நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், உனக்கு யாரும் இல்லைன்னா நினைக்காத, நான் இருக்கேன், என் ஃபேமிலி இருக்குது, உன்னை எல்லாருமே நாங்கள் நல்லா பார்த்துப்போம். அதுக்கப்புறம் குக்கு பற்றி சொல்லணும்னா குக் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் டேயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் இப்படி நின்று இப்படி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேயாங் அப்படி நின்று மிஸ்டர் ஜியானோட ஃபேஸே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பிரெத் எடுத்துகிட்டு இப்படி யோசிக்கிறாங்க. நேற்று ஷாப்பிங் மாலில் நடந்ததுலாம் ஞாபகம் வருது. ஜங்குக்கு வந்து அவங்க கையை பிடிச்சிப்போம், அவங்களுக்கு என்னமோ இருந்தது. அது மட்டும் கிடையாது, ஜங்குக்கு வந்து டேயாங்க்கு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். இது நாள் வரைக்கும் டேயாங்கோட லைஃப்பில் டேயாங் யாரும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினச்சதே கிடையாது. அவங்க பாட்டிக்கு அப்புறம் யாருக்குமே டேயாங் வந்து முக்கியமாக பட்டதே கிடையாது. ஆனால் ஜங்குக்கு வந்து டேயாங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சாங்க. டேயாங்க்கு தெரியும் ஜங்குக்கு வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க சென்ஸ்லேயே இல்லைனாலும் டேயாங் வந்து பத்திரமா எப்படி சொல்கிறது, அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது டேயாங்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, இப்போ வந்துட்டு டேயாங்கோட லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கல்யாணம் பண்ணலனாலும் சரி. ஆனால் வந்துட்டு அதே நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கோட லைஃப் வந்து மாறும். அவங்களால நிறைய பேர் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, ஜங்குக்கோட ஃபேமிலி, ஜங்குக் முக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் ஃபேமிலி லவ்ன்றது ஒன்று கிடைச்சதே கிடையாது. ஜிம்மினாவோட ஃபேமிலி பற்றி டேயாங்க்கு நல்லாவே தெரியும். ஜிம்மினா நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கவும் டேயாங்க்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு தோணுது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் தோணுது. ஜிம்மினா அப்படியே டேயாங்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேயாங் அப்படின்னு கூப்பிட டேயாங் வந்து திரும்பி ஜிம்மினாவை பார்க்குறாங்க. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் இருந்துட்டு ஒரு பிரெத் எடுத்துகிட்டு, சார் நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது கேட்ட உடனே ரெண்டு பேருமே ஷாக்கு. மிஸ்டர் ஜியானும் சரி, ஜிம்மினாவும் ஷாக்கு. மிஸ்டர் ஜியானுக்குலாம் கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. கண்ணில் கண்ணீர், உதட்டில் ஒரு சிரிப்பு இருக்குது. இன்னும் ஜிம்மினா வந்துட்டு, டேயாங் ஆர் யூ ஷுவர் அப்படின்ற மாதிரி கேட்கணும். டேயாங் வந்துட்டு, கண்டிப்பாக ஜிம்மினா, கவலைப்படாத, நான் ஷுவர் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மிஸ்டர் ஜியானுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே டேயாங்கை பார்த்து, பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி நீ இப்படி முடிவெடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு அப்படி யோசிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு டேயாங் வந்துட்டு வாழணுமே, உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் இப்படி பண்ணாவது ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கும் போது, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கும் போது பண்ணுறதுல என்ன தப்பு, அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி டேயாங்க்கு தோணுது. உடனே அவங்க வந்து மிஸ்டர் ஜியானை பார்த்து, சார் நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் சார், இது முழுக்க என்னோட முடிவு தான். அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், நேற்று ஜங்குக்கு அந்த மாலில் எனக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் மாதிரி யாரும் என் லைஃப்பில் இத்தனை நாள் வரைக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுத்தது இல்லை சார். ஜங்குக்கு அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோடய லைஃப்பில் இப்போ இந்த கல்யாணத்தினால எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறதில்ல, அதனால் ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன் வித் இட் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் இருந்துட்டு, என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், உன்ன மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு மருமகல்ல மக, ஜிம்மினா மாதிரி நீயும் எனக்கு ஒரு மகன் தான்ப்பா, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க் இதை கேட்கும் போது அதில் சிரிப்பு, கண்ணில் அப்படி கண்ணீரே வந்துடுது. மிஸ்டர் ஜியான் இப்படி சொல்லும் போது, ஏன் அப்படின்னா அவங்க டேயாங்கோட அப்பா கூட டேயாங்க வந்து தன்னோட பையன்னு சொன்னது கிடையாது. ஆக்சுவலாக டேயாங்க்கு சொல்ல போகணுன்னா அவங்க அப்பாவோட ஃபேஸே எவ்வளவோ ஞாபகம் கிடையாது. எப்போவும் சின்ன வயசில் பார்த்தது அவ்வளோதான், ஒரு ஃபேஸே அவங்களுக்கு மறந்து போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது மிஸ்டர் ஜியான் இப்படி சொல்லும்போது எனக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே அவர் வந்துட்டு,
சரிப்பா வா வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க உன்னை அங்கே வந்துட்டு இப்போவா சார் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் அங்கே ஒருத்தர் இருக்கால வீடே ரெண்டு பண்ணிட்டு இருக்கான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு உன்னை பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் வாப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை அங்கே வந்துட்டு சார் என்னால் இன்னைக்கு வர முடியாதே. அச்சோ அதை பற்றி என்னப்பா எனக்கு புரியுது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இன்னைக்கு ஒரு நாள் அவனை சமாளிச்சுக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, நான் நாளைக்கே கூட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டுமா, இல்லை உனக்கு ஏதாவது வேணும் யாராவது வர சொல்லணுன்னா கூட வெயிட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணுன்ட்டு அங்கே இருந்துட்டு அச்சோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்காக வர வேண்டியவங்களே யாரும் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் அரேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருந்துட்டு என்ன சார் ரெண்டு வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெரிய ஸ்மைல் வருது உங்கள் ஃபேஸில், சந்தோஷமாக தலையாட்டுறாங்க சரி அப்படின்ற மாதிரி. ஜிம்மினாவும் வந்துட்டு ஹாப்பி தான், ஜிம்மினா டேயாங்க பார்க்குறாங்க, ஜிம்மினா டேயாங்க பார்க்கும்போது ஹாப்பி தான், இப்படி வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு டேயாங்க அவங்களோட ஃபேமிலிக்கு டேயாங்க வரப்போகிறாங்க, தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரப்போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் மிஸ்டர் ஜியோனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னை வந்து பையன் மாதிரி பார்த்துக்கிறாருல, அப்போ டேயாங்கையும் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அவரோட பையன் மாதிரி பார்த்துப்பாரு. அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே டேயாங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க, எல்லாம் ஓகே தான் ஜிம்மினாக்கு அன்டில் ஜங்குக்கு யோசிக்கிற வரைக்கும். ஏன் அப்படின்னா வந்து டேயாங்க்கு மற்றவங்களோட கேர் மற்றவங்களோட லவ் கிடைச்சா போதுமா, புருஷன் அப்படின்னு இருக்கும்போது புருஷனோட லவ் கிடைக்கணும்ல, புருஷனோட கேர் கிடைக்கணும்ல, புருஷன் வந்து பொன்னாடி பத்திரமா பார்த்துக்கணும்ல. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ஜிம்மினாக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே உறுத்துது. எங்கே ஜங்குக்கு வந்து டேயாங்க்கு வந்துட்டு புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய லவ் கிடைக்காம போயிடுமோ, அந்த ஒரு ப்ரொடெக்டிவ்னஸ் புரியுதா, ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி போகிறா அப்படின்னா வந்துட்டு பொண்ணு இல்லை பாட்டமே சொல்கிறேன். ஸோ பாட்டம் வந்து கல்யாணம் பண்ணி போகிறாங்க அப்படின்னா டாப் வந்துட்டு அவங்கள வந்துட்டு எப்படி பார்த்துக்கணும், ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கணும். ஆனால் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி லிட்டில் ஸ்பேஸில் இருக்காங்க, அவங்களே ஒரு குழந்த மாதிரி தான், அவங்க எங்கிட்ட அங்கே பார்த்துக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஜிமினாக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்டோரி போக போக தெரியும். ஃபைனலி நெக்ஸ்ட் டே, இன்றைக்கி டேவுக்கோட மேரேஜ். மிஸ்டர் ஜியோன் வந்துட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டாரு, அவரே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாரு. ஸோ இப்போ இன்றைக்கி மேரேஜ், நம்ம ஜங்குக்கும் ரெடி ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் பிளாக் கலர் சூட்டில் வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்க அந்த சர்ச்சில் அந்த ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க யார் கூட, அவங்க பிரதர்ஸ் கூட நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி சூட்லாம் போடுறது பிடிக்காது, இந்த ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப கசகசன்னு இருக்குமா, பிடிக்கவே பிடிக்காது, எப்பயுமே போட மாட்டாங்க. ஆனால் அவங்க அண்ணன் எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இது போட்டால் மட்டும்தான் ஏஞ்சல் வருவாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேற வழியே இல்லாம சொல்லி ஜங்குக்கு போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே பவுட் பண்ணிட்டு அவங்க பிரதர்ஸை பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்றாங்க, ஹயாங் ஏஞ்சல் எங்க ஹயாங், அப்பா சொன்னாங்க நேற்று ஏஞ்சலை கூட்டிட்டு வருவேன்னு, ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு நேற்று ஏஞ்சலை கூட்டிட்டு வர முடியல, இன்னைக்கு ஏஞ்சலுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் ஏஞ்சலை காணுமே, ஏஞ்சல் எங்கெங்க ஹயாங் போனாங்க, ஏஞ்சலை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹோபிதான் இருந்துட்டு ஜங்குக் என்ன பண்ற, அப்படி சத்தமெல்லாம் பேசக்கூடாது பாரு, எல்லாரும் பார்க்குறாங்க, அமைதியாக பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஹயாங், எங்கே ஏஞ்சலை காணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம சாரி சுகாதா இருந்தது சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இப்போ ஏஞ்சல் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வெயிட் பண்ணலாம் முடியாது, எனக்கு இப்போ ஏஞ்சல் பார்க்கணும், இப்போ வர சொல்லுங்க ஏஞ்சல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம நம்ஜுன் தான் இருந்துட்டு சொல்கிறாங்க, ஜங்குக் இங்கே பாரு, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு போட்டிருக்க, கல்யாணத்துக்காக தான் நான் போட்டிருக்கேன், அப்போ சுற்றி முற்றி பாரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு, எல்லாரும் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க, ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இப்போ ஏஞ்சல் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அந்த முட்டை கண்ணு வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, க்யூட்டாக பார்த்து முடிச்சுட்டு திரும்பி ஆமாம் இவங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்க ஒன்று சின்ன இருந்துட்டு, அவங்க எல்லாரும் உங்க கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, ஆனால் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக் இங்கே பாரு, இப்போ இப்படி பேசிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க, அப்படி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா உன் ஏஞ்சல் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக் உடனே கப் சிப்புன்னு ரெண்டு கையை வச்சு அப்படியே வாயை முடிக்கிறாங்க, வாயை முடிட்டு நான் வந்து குட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கும் ஜங்குக் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியல, ஜங்குக் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் குட் பாயாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அது யாருக்குமே புரியல. இருந்தாலும் எல்லாரும் தலையாட்டிக்கிறாங்க, ஜங்குக்கும் தலையாட்டிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு வாய் நின்றுட்டு ஜங்குக் அங்கே பாரு ஏஞ்சல் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் திரும்பி டக்குனு ஏஞ்சலை பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே திரும்பி அவங்க ஏஞ்சலில் பார்க்க அவங்க கண் அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுது. அவங்க வந்துட்டு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சூட்டில் பார்க்கறதுக்கு ரியல் ஏஞ்சல் அப்படியே வாண்டது குதிச்சு நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே எல்லாரும் அங்கே ஜங்குக் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற எல்லாருமே டேயாங்க வாயை பழந்துட்டு தான் பார்க்குறாங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க. டேயாங்கோட ஃபேஸை பார்த்தா டேயாங்கோட ஃபேஸ் கொஞ்சம் பிளாங்காக தான் இருக்குது, பெருசாக எந்த எக்ஸ்ப்ரெஷனும் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க கையை பிடிச்சிட்டு வருது மிஸ்டர் ஜியோன் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நான்
நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஸ்டேஜுக்கு, நான் அப்பாவாக இருந்து உன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அது கேட்கும்போது டேயாங்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கடைசியில் அப்பாவை ஒருத்தர் இருக்காங்களே தன்னோட லைஃப்பில் நினைக்கும் போது. அதே மாதிரி ஜிம்மினாவும் டேயாங் கூட நடந்து வராங்க. ஜிம்மினா ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு ஓகே கிடையாது தான் அந்த மேரேஜில். இருந்தாலும் ஸ்மைல் இருக்குது, வராங்க. ஸோ எல்லாருமே வந்து டேயாங்க பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹோபி இருந்துட்டு, ஐயோ இவன் நிஜமானமே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ஜன் வந்துட்டு நானும் அதை அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சின்ன இருந்துட்டு நிஜமானமே நம்ம ஜங்குக்கு சூப்பர் டேஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வாயின் இருந்துட்டு நானும் அதை அக்ரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஜங்குக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ்டர் ஜியான்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் ஜிம்மினாக்கு மட்டும்தான் உள்ளுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. ஏன்னா டேயாங்க்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் லவ் வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து கிடைக்க போகிறது கிடையாது. அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த சர்ச்சில் அப்போது நின்று வேண்டிக்கிறாங்க, கடவுள் ப்ளீஸ் எப்படியாவது ஜங்குக்கை சீக்கிரம் குணப்படுத்திடு, ஜங்குக்கு நல்லபடியாக இன்னும் டேயாங்க்கு நல்ல லைஃப் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ கடைசியில் டேயாங்கையும் வந்துட்டு கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வர வர ஜங்குக்கு அப்படியும் கை வாயில் வச்சுருந்தாங்கல்ல, அந்த கை வாயிலேருந்து எடுத்துகிட்டு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அவங்க பண்ணி ஸ்மைல் கவுண்ட் சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க ஏஞ்சல் பார்க்கும்போது. மிஸ்டர் ஜியான் வந்து கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்துட்டு அவங்களோட கையை எடுத்து அப்படியே ஜங்கு கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அது ஜங்குக்கு வந்து புரியல, என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு புரியல. அவங்களோட குட்டி கையை அவங்க அப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க. உடனே மிஸ்டர் ஜியான் வந்துட்டு இந்தா பிடிச்சிக்கோ, ஏஞ்சலை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி கையை கொடுக்குறாங்க. உடனே ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் டேயாங்கோட கை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இறுக்கி பிடிச்சிட்டு கண்டிப்பாக நான் என்னோட ஏஞ்சல் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே டேயாங்க பார்த்து திரும்பி ஏஞ்சல் நீ கவலைப்படாத, குக்கி வந்து ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. டேயாங்க்கு ஜங்குக்கு பண்ணுறதுலாம் பக்கம் க்யூட்டாக இருக்குது. டேயாங்க்கு முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிரிப்பு வருது. ஸோ அவங்க சிரிச்சு இருக்கும்போது ப்ரைஸ் வந்துட்டாங்க. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு அவங்க என்ன ஆரம்பிக்கணுமோ அதை ஆரம்பிக்கிறாங்க. டேவுக்கு 2 பேரும் ஆப்போசிட்டில் ஈச் எதிர ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து இன்னுமே பண்ணலை, அப்படியே டேயாங்கே எப்படி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஃபேஸில் வந்துட்டு ஒரு பெரிய பன்னி ஸ்மெல், பிரைட்டான ஒரு ஸ்மெல் இருக்குது. டேயாங் தான் பாஸ்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டுட்டு இருக்காங்க. ஃபாதர் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து கேட்குறாங்க, ஜங்குக் வில் யூ டேக் டேயாங் as your lawful husband அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே பேந்து முழிக்கிறாங்க. என்ன சொல்லணும்னு கூட தெரியல. அப்போதான் ஹோபி இருந்துட்டு ஜங்குக் எஸ் ஐ டூன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு எஸ் ஐ டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாதர் இருந்துட்டு அப்படியே டேயாங் பக்கம் திரும்பி ஓகே கிம் டேயாங் வில் யூ டேக் ஜியான் ஜங்குக் as your lawful husband அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங் இருந்துட்டு அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பக்கம் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. அப்படி டேயாங் ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் இருக்குது. அப்படி சொல்கிறாங்க எஸ் ஐ டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நவ் we announce you both as a lawful husband, you may kiss now அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே பேந்து முடிச்சுட்டு இருக்காங்க. இவங்கி வந்துட்டு ஜங்கு கிட்ட போய் ஜங்குக் போ ஏஞ்சலை கிஸ் பண்ண போ அப்படின்ற மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு முடியாது நான் கிஸ் பண்ணால் ஏஞ்சலுக்கு கோந்துடும், அப்போ ஏஞ்சலை விட்டுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக் க்யூட்டாக சொல்கிறாங்களா டேயாங் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சின்னதாக முன்னாடி வந்து ஜங்குக் அப்போல்லாம் உன்னை ஏஞ்சல் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க, கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. தலையாட்டிட்டு அப்படி திரும்பி டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்கோட ஃபேஸை பார்த்தா டேயாங்கோட ஃபேஸ் ரொம்ப பிளாங்காக இருக்குது, எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லையா. அதை பார்க்கும்போது குக்கிக்கு இன்னும் பயமாக இருக்குது. நான் கிஸ் பண்ண மாட்டேன் பாருங்களேன், ஏஞ்சல் அப்புறம் வந்துட்டு கோவப்பட்டுரும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹோபி இருந்துட்டு அப்படியா சரி நீ பண்ண வேண்டாம், நீ இப்போ கிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ இந்த மேரேஜ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஒயினும் முன்னாடி வராங்க. முன்னாடி வந்துட்டு இங்கே பாரு ஜங்குக்கு, நீ இப்போ கிஸ் பண்ணாதான் இந்த கல்யாணம் வந்து கம்ப்ளீட் ஆகும், உனக்கு ஏஞ்சலை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னா நீ ஒன்றும் கிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது கேட்டோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. ஜங்குன்னு டேயாங் கிட்ட போகிறாங்க. டேயாங் வந்து ஜங்கு கிட்ட வருது பார்த்தோன்னே இப்படி இறுக்கி கண்ணை மூடிக்கிறாங்க. ஜங்குக்கு போயிட்டு அழகா டேயாங்கோட ஃபேஸை பிடிச்சி அப்படி டேயாங்கோட சீக்ஸில் தான் கன்னத்தில் தான் ஒரு நிமிஷம் கொடுக்குறாங்க. ஆனால் டேயாங்க்கு இன்னமும் ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே வந்து நின்று போன மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம குக்கியை பார்த்தா குக்கிக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். இன்னைக்கு அவங்களோட ஏஞ்சல் கிஸ் பண்ணால் எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு இன்னுமே பயமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நான் தன்னை மாதிரியே வந்து ஏஞ்சலுக்கு கிஸ் பண்ணுறது பிடிக்கலன்னா, ஆமாம் குக்கிக்கு வந்து யாரும் கிஸ் பண்ணாலோ யாரும் ஹக் பண்ணாலோ தொட்டாலும் பிடிக்கவே பிடிக்காது, யாரையுமே கிட்ட விட மாட்டாங்க. அது மாதிரி ஏஞ்சலுக்கு வச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேயாங் வந்து இப்போ தான் கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்து ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து டேயாங்க பார்க்கல, எல்லாம் ப்ரௌட் இருப்பாங்க இல்லையா அவங்க கெஸ்ட்டு, அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னா கிஸ் பண்ண உடனே அவங்க சேர் பண்ணுவாங்கல்ல, கிளாப் பண்ணி
சியர் பண்ணுவாங்கள்ல நியூலி மேரிட் கப்பலுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. மிஸ்டர் ஜியோனுமே வந்து ஷவுட் பண்ணி எல்லோரும் வந்து கை தட்டி எல்லோரும் சந்தோஷமாக கத்திட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. பார்த்து ஜங்குக்கும் வந்து கை தட்டி அழகாக வந்து குதிச்சுட்டு சிரிக்கிறாங்க. அப்படியே மற்றவங்களை பண்ணுற மாதிரியே ஜங்குக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது டேங்க்கு சிரிப்பு வருது. ஜங்குக்கு பண்ணுறதுல ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நிச்சயமாலுமே க்யூட்டாக இருக்குது. ஸோ அவங்க சிரிச்சிட்டு இருக்கு. அப்படியே மிஸ்டர் ஜான் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜிம்மினாவும் வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்னும் விருப்பம் இல்லை தான், உனக்கு இன்னும் பெட்டர் லைஃப் கிடச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் உன்னோட கல்யாண லைஃப் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மினை வந்து டேயாங் வந்து ஹக் பண்ணுறாங்க. டேயாங் வந்து தலையாசிட்டு இவன் திறந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி தலையாசிட்டு திரும்ப ஹக் பண்ணிட்டு நீ அப்படிலாம் சொல்லாத ஜிம்மின், நான் என்னோட டிசிஷனில் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ அதை பார்க்கும்போது ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படியே வந்து சிரிப்பே போயிடுது. எல்லோரும் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் டேயாங்கும் ஜிம்மினாவும் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கவும் ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி பண்ணாத, என்னோட ஏஞ்சலையே தொடக்கூடாது, ஏஞ்சலை யாரும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் ஜங்குக்கு பார்க்குறாங்கன்னு நம்ஜன் வந்துட்டு டே இவ்வளோ நாளாக உன்னை யாரும் தொட்டா உன்னை யாரும் ஹக் பண்ணாதான் பிடிக்காது, இப்போ ஏஞ்சலும் யாரும் தொடக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜங்குக்கு இருந்துட்டு கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து அப்படியே 2 கை வச்சு டேயாங் அப்படி பிடிச்சிக்கிறாங்க டேயாங்கோட கையை. இன்னும் ஜிம்மினா இருந்துட்டு ஏய் ஃப்ராடு, அவன் முதல்ல என்னோட ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங் ஜங்குக்கு இருந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது பூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சிரிப்படுது, இன்க்ளூடிங் ஜிம்மினாவும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். ஸோ இப்போ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. ஜங்குக்கு வந்துட்டு அவங்களோட ஏஞ்சலை கூட்டிகிட்டு போய் வீடு முழுக்க மேன்ஷன் மொத்தமாக சுற்றி காமிச்சாச்சு. டேயாங்க மற்றவங்க எல்லாத்துக்கூடயும் பேசிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து டேயாங்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. டேயாங்கை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா டேயாங் வந்து ரொம்ப ஸ்வீட்டான காமான ஒரு நல்ல பையன் அப்படின்றதுனால எல்லாத்துக்கும் வீட்டில் பிடிச்சிருச்சு. அது ஜங்குக்கு வந்து டேயாங்கை விடவே இல்லை. டேயாங்கோட கையை பிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க, டேயாங் கூடவே இருந்திருப்பாங்க. அப்புறமா ஈவினிங் டைமில் மட்டும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பாங்க. அப்போ மட்டும் தான் டேயாங்கை விட்டுருப்பாங்க. ஸோ அப்புறம் டேயாங்க்கு வந்து இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆல்ரெடி இவமே வந்து உங்களுக்கு தெரியும், மற்றவங்களையும் வந்து மற்ற எல்லாருமே வந்து டேயாங் மேலே லவ்வபுளாக இருக்கிறதுக்கு வந்து டேயாங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா மிஸ்டர் ஜான் அவங்க அப்படியே டேயாங் அவங்களோட பையன் மாதிரி பார்க்குறது டேயாங்க்கு இன்னும் ஆசையாக இருக்குது. ஸோ எல்லாம் நல்லபடியாக போயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக நைட் டைமில் தான் ஜங்குக்கு வந்து அவங்களோட பெட்டில் உட்காந்து அவங்களோட ஃபோனில் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து யாரும் ரூம்குள்ளே வந்து கதவை சாத்தி தாப்பல் போடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஜங்குக்கோடே திரும்பி பார்த்தா அவங்களோட ஏஞ்சல் பார்த்தோன்னே ஜங்குக்கோட ஃபேஸில் எப்பயும் போல பிரைட் ஸ்மைல், ஃபோன் எல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு ஏஞ்சல் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டாங்க. டேயாங்க பார்த்து டேயாங்க அப்படி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அவங்களோட லக்கேஜ் சுக்கேஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ரூம்குள்ளே இருக்குது, எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கன்ட்டியாங்க வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அவங்க லக்கேஜ் எடுக்கிறது பார்த்தோன்னே ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் ஏஞ்சல் இங்கே கூட தூங்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு டேயாங் வந்துட்டு மறுபடியும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்புறம் டேயாங் வந்து சொல்கிறாங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தான், உனக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி வேறு ரூம் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை 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 அப்படின்ற மாதிரி உடனே தலையாட்டுறாங்க. ஆட்டிட்டு அது இப்படி ஏஞ்சல் இங்கே கூட தூங்கினா குக்கி ரொம்ப ஹாப்பி, ஏஞ்சல் எப்பவுமே குக்கி கூடயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பன்னி ஸ்மைலை காமிச்சு சிரிக்க டேயாங்கு பதிலுக்கு ஒரு சிரிப்பு கொடுக்குறாங்க. சிரிச்சுட்டு அப்புறம் போயிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கபோர்ட் கிட்டே போயிட்டு குக்கி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நான் வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் உன்னோட கபோர்டில் வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபஸ்ட்டு குக்கின்னு கூப்பிட்டோடனே ஜங்குக்கு ஃபேஸில் வந்து ஒரு பெரிய சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏஞ்சல் என்ன நல்லா பண்ணலாம், குக்கி ஒன்றுமே சொல்ல மாட்டான், எனக்கு குக்கிக்கு ஏஞ்சல் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேஸில் பார்க்க சீரியஸாக இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, ஃபேஸ் ரொம்ப சீரியஸாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறாங்க ஓகேவா, அவங்க சீரியஸாக சொல்கிறது நமக்கு ரொம்ப டேங்க் பார்க்க க்யூட்டாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த பன்னி ஸ்மைல் உங்கள் ஃபேஸ்லேருந்து போகவே இல்லை. இன்னும் டேயாங் வந்து சிரிச்சுட்டு மறுபடியும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கபோர்டுக்குள்ள எடுக்கிறாங்க. ஜங்குக்கும் அதே மாதிரி எந்திரிச்சு அப்படியே டேயாங் கிட்டே போகிறாங்க. கிட்டே போயிட்டு டேயாங் கிட்டே நின்றுட்டு ஏஞ்சல் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஹெல்ப் வேணும்னா சொல்லு குக்கி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இவ்வளோ க்யூட்டாக பேசணுன்னே டேயாங்க்கு அப்படி சிரிப்பு வருது. அப்படி சிரிச்சுட்டு திரும்புகிறாங்களா, திரும்பினோடனே ரியலைஸ் பண்ணுறாங்க ஜங்குக்கோட ஃபேஸும் அவங்களோட ஃபேஸும் ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது. ஜங்குக்கு டேயாங்கோட ஃபேஸுக்கு ரொம்ப கிட்ட ஃபேஸ் வச்சுருக்காங்களா, அது பார்க்கவும் டேயாங்க்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஒன்று இருந்துட்டு
குக்கி நீ போய் தூங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு இருந்துட்டு குட் பை ஆட்டா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி நடந்து அவங்க பெட்கிட்ட போயிடுறாங்க. ஜங்குக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஜங்குக்கு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டாங்க. எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. பெட்டில் ஜங்குக்கு வந்து 2 கண்ணத்துலேயும் கை வச்சுட்டு அப்படியே அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க க்யூட்டாக. டேங் பார்த்தோன்னே அப்படியே ஜங்கு கிட்ட வந்துட்டு என்னாச்சு குக்கி, உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக்கு இருந்துட்டு தூங்க மாட்டேன், நான் குக்கி தூங்குனா அப்போ ஏஞ்சல் குக்கியை விட்டுட்டு போயிடும், அதனால குக்கி தூங்காது அப்படின்ற மாதிரி சொல்லி நீ தேட்டியாங்க இருந்துட்டு அப்படி ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு இவ்வளோ என்ன சொல்கிறது க்யூட்டாக தான் இருக்குது. என்ன பண்ணாலும் அப்படி கிட்ட போயிட்டு ஜங்குக்கோட முடி இருக்கும் இல்லையா, முடி அப்படியே கோதி கொடுத்துட்டே சொல்கிறாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், இப்போ நம்ம 2 கல்யாணம் ஆகிடுச்சுல, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட்ஸ் இல்லை, நான் எப்படி போக முடியும், என் ஹஸ்பண்டை விட்டு நான் எங்கே போவேன், எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு டேங்க பார்த்து ப்ராமிஸ் பிங்கி ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி உங்களோட பிங்கி ஃபிங்கர் காமிக்கிறாங்க. அதான் சுண்டூர் இருக்குல்ல அதை காமிக்கிறாங்கன்னு டேயாங்க வந்துட்டு இது பார்த்து சிரிச்சுட்டு டேயாங்கோட ஜங்குக்கோட பிங்கி ஃபிங்கர் கூட அவங்களோட பிங்கி ஃபிங்கர் 2 சுண்டு விரலையும் அப்படியே சேர்த்து வச்சு பிங்கி ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பன்னி ஸ்மைலை காமிச்சு டேயாங்க பார்த்து சிரிக்கும். டேயாங்க அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே ஜங்குக்கோட முடியை வந்து அப்படி கோதி கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி குக்கி ஏதாவது பசிக்குதா, நான் ஏதாவது சாப்பிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி டேயாங்க கேட்க ஜங்குக்கு வந்துட்டு குக்கியோட டம்மி ஃபுல்லாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க வந்துட்டு அப்படியா, அப்போ சரி குக்கி சமத்து குழந்தையா தூங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு இருந்துட்டு சரி 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 அப்படின்ற மாதிரி நிறைய தடவை இப்படி மண்டையை போட்டு ஆட்டுறாங்க தூங்குறேன் அப்படின்ற மாதிரி. டேயாங்க தூங்க சொல்லிட்டு நான் வந்துட்டு தூங்கிட்டு நான் அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலான்னு போகும்போது குக்கி இருந்துட்டு அப்போ குட் நைட் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங்க இருந்துட்டு குட் நைட் குக்கி தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க போகலான்னு போகிறாங்க. ஆனால் பாதியில் நின்றுடுறாங்க. ஏன்னா வந்து குக்கி நின்றுறாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஜங்கு கூப்பிட்றாங்க ஏஞ்சல் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். டேயாங்க திரும்பி என்னாச்சு குக்கி ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க நேற்று ஜங்குக்கு வந்து பார்த்து அப்படியே பவுட் பண்ணிட்டு டேயாங்க வந்து பப்பி ஐஸில் பார்க்குறாங்களா. டேயாங்க வந்து அப்படி கிட்ட போயிட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்களோட பக்கத்தில் உட்கார சொல்லி இந்த பெட்டை வந்து தட்டி காமிக்கிறாங்க. ஆனால் டேயாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு சரி இப்போ சொல்லு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவுட் பண்ணிட்டு அப்படி பப்பி ஐஸில் டேயாங்க பார்த்துட்டு நான் ஏஞ்சல் கிஸ் பண்ணலாமா, முன்ன பண்ணல எங்க கிஸ் பண்ணல அந்த மாதிரி நான் கிஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது கண்ணத்தை காமிச்சு அங்கே கிஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பப்பீஸோட கேட்குறாங்க. டேயாங்க்கு தான் இங்கே அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போச்சு. அப்படியே ஜங்குக்கு பார்த்து அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கன்ஃபியூசிங்காக கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அது குக்கி முன்னே கிஸ் பண்ணல, அப்போ குக்கிக்கு ஏஞ்சல் கிஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, குக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சா, அதான் குக்கி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் பாட் பண்ணிட்டு டேயாங்க பார்த்துட்டு ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ஏஞ்சல், குக்கிக்கு வேறு யாரையுமே கிஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது, ஆனால் ஏஞ்சல் மட்டும் கிஸ் பண்ண பிடிச்சிருக்கு, அதனால தான் ப்ளீஸ் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு குக்கி நீ என்னை தாராளமாக கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ நான் கிஸ் பண்ண நீ கோச்சிக்க மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி கேட்கணும். டேயாங்க இருந்துட்டு கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டேன், ஏன்னா நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே, ஆனால் நீ என்னை தாராளமாக கிஸ் பண்ணலாம், உனக்கு என் மேலே முழு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு உண்மையாவா அப்படின்னு கேட்குறாங்க. நிஜமாக தான் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல குக்கிக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே ஒரு நிமிஷம் கூட ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே டேயாங்கிட்ட போய் டேயாங்கோட கன்னத்தில் தான் ஒரு குட்டியாக ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்படியே பின்னாடி வராங்க. ஆனால் டேயாங்க்கு தான் இங்கே வந்து ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் அப் ஆகுது, இன்னமும் ஃபீல் ஆகுது. குக்கிக்கு தெரியாதுல்ல அது என்ன அப்படின்னா டேயாங்க்கு தெரியும்ல. ஸோ வந்து டேயாங்க்கு சிரிப்பு வருது. ஒன்று குக்கி வந்துட்டு கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே டேயாங்க பார்த்து ஏஞ்சல் அப்படின்னு கூப்பிட்டு டேயாங்க வந்து என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க ஹார்ட்டை வந்து காமிக்கிறாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. டேயாங்க இருந்துட்டு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு சரி தூங்க டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே குக்கி வந்து இல்லை சமத்து பிள்ளையாட்ட அப்படியே கீழே படுத்துட்டாங்க. உடனே அவங்க போய் குளிக்க போகலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து தூங்கிட்டாங்க. நல்லா வந்து க்யூட்டாக அவங்களோட பெரிய பன்னி புஷை வந்துட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டு ஜங்குக்கு ஃபுல்லாக போர்ட்டிலாம் விட்டுட்டு பிளாங்கெட்டை வச்சு போர்த்தி விட்டுட்டு அவங்களும் சோஃபாவில் போய் படுத்து தூங்கிட்டாங்க.
இப்போ நெக்ஸ்ட் டே தான் டேயாங் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கல்யாணமாகி வந்திருக்காங்களே. ஸோ அவங்க தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணது. அஃப்கோர்ஸ் ஜிமினாவும் வைனும் வந்துட்டு மற்ற கட்டிங் ப்ராசஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க தான். பட் பிரேக்ஃபாஸ்ட் முழுக்க பண்ணது நம்ம டேயாங் தான். இப்போ எல்லாத்துக்கும் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்டர் ஜியான் இருந்துட்டு வாப்பா நீ வந்து உட்காரு சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று சின்னதாக இருந்துட்டு ஐயோ அதை பற்றி என்ன இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளாம் ஃபேமிலி தானேவா, ஒழுங்கா உட்காரு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு எப்படி கீழே பார்த்துட்டு அது நான் கொக்கி கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வந்து மிஸ்டர் ஜியான்லேருந்து எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் வந்து ஒரு குட்டி ஸ்மைல் வருது. வைண்டாக இருந்துட்டு எனக்கு ஒரு விஷயந்தான் புரியல, இந்த உலகத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஆனால் குக்கி கரெக்டாக இப்படி ஒரு பியூரான சொல்ல கண்டுபிடிச்சாலும் எனக்கு தெரியவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதை தான் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஹோபி இருந்துட்டு டேயாங் ஜங்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேரிங்கான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மண்ணே எல்லாரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாடுறாங்க. உன்னே சின்ன இருந்துட்டு ஐயோ டேயாங் நான் சொல்ல மாதிரி இருந்துட்டேன், குக்கிக்கு ஸ்பைசி ஃபுட்லாம் பிடிக்காது, ஸ்பைசி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு எனக்கு தெரியும், ஆனால் அது நான் தனியாக பேன் கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்பிச்சுட்டு இருந்துட்டு குக்கிக்கு பேன் கேக் பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் ஜிமினா இருந்துட்டு அவன் என்கிட்ட தான் கேட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் சரின்னு சிரிக்கிறாங்க. அப்புறம் நம்ஜூன் இருந்துட்டு சரி நாங்கள் இதோட கிளம்புறோம் பாய் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு எதுக்கு இருங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ஜூன் இருந்துட்டு அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு டேயாங், ஆனால் நான் கண்டிப்பாக அடிக்கடி வரேன் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு ஓகே ஐயாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ கட் பண்ணால் ரூமில் தான் ஜங்குக்கு வந்து இப்போ தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க தேடினது உங்களுக்கே தெரியும், அவங்க ஏஞ்சலில் தான் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஏஞ்சலில் காரணம் ஒன்று கீழே வந்திருப்பாங்க, கீழே வந்தோடனே பார்த்தா டைனிங் டேபிள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அவங்க ஏஞ்சலை தவிர எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து அவ்வளோதான் ஏஞ்சல் வந்து போயிடுச்சு நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு, அழுகு வந்துருச்சு, அப்படியே டைனிங் டேபிள் கிட்ட போகிறாங்க. ஸோ குக்கி வரதை பார்த்து எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கோட கண் ஃபுல்லாக கண்ணீர் தேங்கி நிற்குது. இதை பார்த்தோன்னே மிஸ்டர் ஜி வந்து ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு குக்கி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க குக்கி இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டு டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. உன்னை சுகர் இருந்துட்டு ஜங்குக் முதல்ல நீ அழுகாத, ஏஞ்செல்லாம் எங்கேயும் போகல, ஏஞ்சல் இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ ஜங்குக்கு ப்ரீத்திங் எல்லாம் அன்இவன் ஆக ஆரம்பிச்சிருக்கும், ஹெவியாக ஆரம்பிச்சிருக்கும், மூச்சு கூட விட முடியாமல் இருந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. நம்பிச்சு இருந்துட்டு ஜங்குக் இங்கே பாரு முதல்ல காம் டவுன் ஆகு, ப்ரீத் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு வந்து ப்ரீத் பண்ணுறாங்க. கொக்கி இங்கே பாரு ஏஞ்சல் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்காங்க, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு ஜிம்மப்பா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறாங்கன்னு ஜின் இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தலையாட்டுறாங்க. உடனே மிஸ்டர் ஹோபி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் உன் ஏஞ்சல் இங்கே தான் இருந்தான், இப்போ தான் கிச்சனுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான், இப்போ வந்துடுவா நீ உட்காரு சாப்பிடலாம் வந்தோடனே அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு நான் போய் ஏஞ்சல் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. உடனே நம்ம ஒயினும் ஜிம்மினா வந்து மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஜிம்மினா இருந்துட்டு அப்போ குக்கிக்கு கிச்சனுக்குள்ளே வரதுக்குள்ள வழி தெரியுமோ அப்படின்ற மாதிரி கேட்க உன்னை ஒயின் வந்துட்டு நானும் அதான் யோசிக்கிறேன், எவ்வளோ தடவை கிச்சனுக்குள்ளே வாடான்னு கூப்பிட்டுருப்போம், ஆனால் ஒரு தடவை கூட வர மாட்டேன்னு சொல்கிறவான் இன்னைக்கு பாரு ஆளுக்கு முன்னாடி கிச்சனுக்குள்ளே போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சின்ன இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டேயாங்கால ஜங்குக்கு மாற்றிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி அக்ரி பண்ணுற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்போ கிச்சனுக்குள்ளே பார்த்தா ஜங்குக்கு வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே டேயாங் வந்துட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக்கு போயிட்டு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கூப்பிட உடனே டேயாங் திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தோன்னே டேயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஏன்னா ஜங்குக்கு கண்ணு ஃபுல்லாக கண்ணீர் தேங்கி நிற்குது, மூச்செல்லாம் கொஞ்சம் அன்னிவனாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது டேயாங் இருந்துட்டு என்னாச்சு குக்கி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் கிட்ட போகிறாங்க. தலையை இல்லை அப்படின்ற மாதிரி அசிச்சிட்டே போகிறாங்க. டேயாங் வந்துட்டு என்னாச்சு குக்கி இதுக்கு இப்போ காலையில் அழுக்கிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து டேயாங் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க இந்த கழுத்து இருக்குல்ல கழுத்து சேர்த்து இப்படி கை போட்டு ஃபுல்லாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயாங்க்கு ஒரு நிமிஷம் மூச்சு நின்று போச்சு. அப்படியே ஹார்ட் பீட்லாம் பார்த்துட்டோம் அப்படியே ரைஸாக பார்க்குது. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்குக்கு இருந்துட்டு ஹக் பண்ணிட்டு நான் நினச்சேன் ஏஞ்சல் என்ன விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு டேயாங் வந்து இன்னும் இருக்குமா ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்கு டேயாங் வந்துட்டு திரும்பலாம் ஹக் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இந்த ஷாக்கில் எப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஹக் பண்ணி தான் முடிச்சுட்டு அப்படி பின்னாடி வந்து டேயாங்க பார்த்து நான் நீ போயிட்டேன்னு நினச்சேன் அதனால தான் அழுதேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு
குக்கி இங்கே பாரு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல உன்னை விட்டுட்டு போய் போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ நீ ஏஞ்சல் நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய ஜங்குக்கு இருந்துட்டு, நீ ஏஞ்சலை நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய ஜங்குட்டே அங்கே இருந்துட்டு, அப்போ ஏஞ்சலை நம்பணும், இனிமேல் இப்படி அழுகக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய ஜங்குக்கு இருந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி க்யூட்டாக தலையாட்டுறாங்க. அங்கே இருந்துட்டு ப்ரெஷ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு இன்னும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அங்கே இருந்துட்டு ஃபஸ்ட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு இருந்துட்டு நான் ப்ரஷ் பண்ண போகிறேன், ஆனால் சின்னையான்னு சொல்கிறாங்க நீ ஏஞ்சல் வந்து ஷாப்பில் எனக்காக தான் வெயிட் பண்ணுதுன்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. எனக்கு இருந்துட்டு நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுக்குடுன்னு ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதே மாதிரி வைனும் ஜிமினாவும் வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டாங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் வந்துட்டு எந்த விதமான ஹரியும் இல்லாமல் பொறுமையாக ஷாப் பண்ணுறாங்க. அப்படின்னா வீட்டில் வந்து டேங் இருக்காங்க ஜங்குக்கு பார்த்துக்கிறதுக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து அவங்க பீஸ்ஃபுல்லாக அப்படி ஷாப்பிங் போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு வீட்டில் வந்து டேயாங்கும் குக்கி 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. குக்கி வந்துட்டு ஹாலில் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் வந்து ஜங்குக்கு பிடிக்குவேன்னு சொல்லிட்டு பனானா மில்க் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டு ஜங்கு கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே டேயாங்க பார்த்து கேட்குறாங்க. டேயாங் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்குறாங்க. ஏஞ்சல் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்யூட்டாக தம்ஸ்அப்லாம் காமிக்கிறாங்க. டேயாங்க அப்படி சிரிச்சுட்டு பனானா மில்க்கு கொடுக்க ஜங்குக்கு வந்து வாங்கிக்கிறாங்க. சரி டேயாங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகும்போது ஜங்குக்கு வந்து டேயாங் கை பிடிச்சிட்டு ஏஞ்சல் எங்கே போகிறேன், என்னை விட்டு போகாத, வா என் பக்கத்தில் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங்கோ இருந்துட்டு பப்பி ஐஸை வச்சுட்டு கேட்கும்போது யார் வேண்டான்னு சொல்லுவா. டேயாங்கோ வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இல்லை, 2 பேரும் கடையில் ஒரு குட்டி கேப்பிட்டு தான் டேயாங்கோ உட்காராங்க. ஜங்குக்கும் வந்து அந்த பனானா மில்க் 1 go பாட்டம் சிப் அப்படியே ஃபுல்லாக குடிச்சிடறாங்க. குடிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் கிட்ட கிளாஸை காமிக்க டேயாங் வந்துட்டு குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட தலையை வந்து முடியை வந்து கொதி குடிக்கிறாங்க ஜங்குக்கோட முடியை. இன்னும் ஜங்குக்கும் டேயாங்கும் ஜங்குக்கோட கிளாஸ் அந்த பனானா கிளாஸ் வாங்கிட்டு டேபிளில் வச்சுட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஒன்று பாரு மீசை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஜங்குக்கோட அப்பல் லிப்ஸை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா பனானா குடிச்சாங்கல்ல, அதில் வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு. நம்ம குக்கி அப்படியே டேயாங் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, டேயாங் பார்க்க அழகாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீ தொடச்சி முடிச்சு அதே கிளாஸுக்குள்ளே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு உடனே ஜங்குக்கு பார்த்து சரி குக்கி ஒரு 5 minutes மட்டும் ஏஞ்சல் போயிட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு இந்த கிளாஸை மட்டும் கழுகி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டாங்க முடியாதுன்னு. டேயாங் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பவுட் பண்ணிட்டு அப்படியே அங்கே உட்காந்துட்டாங்களா. பவுட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து இப்போ தான் டேயாங் பவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஒரு தடவை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவங்க ஏஞ்சல் பவுட்டி லிப்ஸ் வந்து பார்க்க க்யூட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் பவுட் பண்ணுறது பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது என்னன்னு ஜங்குக்கு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு இப்போது ஏஞ்சலுக்கு போகணுன்னா ஏஞ்சல் போயிட்டு வரலாம், குக்கி வெயிட் பண்ணும், குக்கி ஒன்றுமே சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏஞ்சல் எப்போவுமே சேட் ஆகக்கூடாது, ஏஞ்சல் சேடானா அப்போ குக்கிக்கும் சேடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்டேயும் வந்து பவுட் பண்ணியிருக்காங்க லிப்ஸ். அது வந்து அவங்களோட இண்டெக்ஸ் பிகரில் அப்படி தொட்டு காமிக்கிறாங்க, பஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சிரிச்சுட்டு ஏஞ்சல் ஒன்றும் சேடா இல்லை பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட முடி வந்து கோதி கொடுத்துட்ருக்காங்களா. ஜங்குக்கு அப்படியே நிமிஷம் ஃப்ரோஸ் ஆகிட்டாங்க. பேபி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை கேட்கும் போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேயாங்க அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க தான் என்ன சொன்னோம் அப்படின்றது. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங்க பார்த்துட்டு ஏஞ்சல் நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன், அதாவது குக்கி வந்து பிக் பாய் ஸ்மால் பேபி கிடையாதுன்னு, ஆனால் ஏஞ்சல் வந்து குக்கியை பேபின்னு கூப்பிடலாம், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லவும் ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம் இப்போ தானே ஏஞ்சல் என்ன பேபின்னு கூப்பிட்டுச்சு, அப்போ நான் இனிமேல் ஏஞ்சலோட பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்கும் வந்து இப்போ தான் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னு அவங்களுக்கே ரியலைஸ் ஆகுது, பேபின்னு கூப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சரி அப்படின்ற மாதிரி தலையாட்ட. இன்னைக்கு குக்கி இருந்துட்டு போய் டேயாங் கிட்ட போயிட்டு டேயாங்கோட ஃபேஸில் டக்குன்னு வந்து கணத்தில் வந்து ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. டேயாங் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டக்குன்னு கிஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது, பதட்டமாகுது. அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க குக்கி பின்னாடி வந்ததுக்கப்புறம். ஐ லைக் யூ ஸோ மச் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல டேயாங்கு ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு குக்கி வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு வீடியோ கேம் விளையாடிட்டுருக்காங்க. யார் கூட, நம்ம டேயாங் கூட. சரி 2 பேர் சோஃபாவில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் டேயாங் வந்துட்டு குக்கி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கத்துறாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஜங்குக்கு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஜங்குக்கு வந்துட்டு குக்கி வின் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. டேயாங் வந்துட்டு அப்படி ஜங்குக்கு
பவுட் பண்ணிட்டு அப்படியே பார்க்க பெரிய பவுட்டோட பார்க்குறாங்களா. இன்னும் ஜங்குக்கு திரும்பி டேயாங் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த பவுட்டோட. இன்னும் ஜங்குக்கு போய் டேயாங்கோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாங்க மறுபடியும் கன்னத்தில். டேயாங்க்கு வந்து இன்றைக்கி வந்து எண்ணிக்கையே கிடையாது. ஏன்னா ஜங்குக்கு எத்தனை தடவை டேயாங்கோட கணத்தில் முத்தம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை தடவைங்கிறது டேயாங்க்கும் தெரியாது, ஜங்குக்குமே தெரியாது. உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. டேயாங்க்கு வந்து அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் நல்லா இருக்குது. அவங்க வயிற்றுக்குள்ளெல்லாம் வந்து என்னமோ பண்ணுது. இப்போ குக்கி தான் டேயாங்கை பார்க்கணும். டேயாங் மறுபடியும் பவுட் பண்ணிட்டே இருக்காங்களா. ஒரு ஜங்குக்கு இருந்துட்டு சரி ஓகே ஏஞ்சல் தான் வின்னர், குக்கி வந்து லூசர், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லி டேயாங் எடுத்து நிறைய தடவை தலையாட்டுறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு இது பார்க்க க்யூட்டாக இருக்கா. ஜங்குக்கு மறுபடியும் டேயாங்கோட கணத்தை வந்து முத்தம் குடிக்கிறாங்க. டேயாங்க ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. டேயாங் பண்ணுறதுல ஜங்குக்கு க்யூட்டாக இருக்குது, ஜங்குக்கு பண்ணுறதுலாம் டேயாங்க்கு க்யூட்டாக இருக்குப்பா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எப்படி தெரியுமா இருக்குது, இப்போ வந்துட்டு ஒரு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி மேலே ட்ரிபிள் சாக்லேட் சாஸ் ஊற்றி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சாக்கோ சிப்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்கிள் போட்டு அதுக்கு மேலே 1 ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம், ஒன் ஸ்கூப் ஆஃப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், 1 ஸ்கூப் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்வீட்டாக இருக்குது இந்த ஸ்டோரி. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவங்க ஸ்டோரி சொல்கிறேன்ல, இப்போ நான் போய் உட்காந்து திரும்ப அந்த ஸ்டோரி உட்காந்து ஃபுல்லாக படித்தேன். நம்ப மாட்டீங்களா, பட் சீரியஸ்லி நான் திரும்ப உட்காந்து ஸ்டோரியை படித்தேன். ஏன்னா நான் படித்து ரொம்ப நாள் ஆச்சா, எனக்கு படிக்க எனக்கு ஆர்வமாக இருந்துச்சுன்னு நான் ரெக்கார்ட் பண்ணுறதை மறந்துட்டு போய் உட்காந்து ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல, இன்றைக்கி போடுறேன். சாரி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக இதை விட சூப்பராக இருக்குது. ஒரு அம்மைச்சூடான ஜங்குக்கு வந்துட்டு டேயாங் மேலே எவ்வளோ எப்படி சொல்கிறது, இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ் ஒரு கரெக்டான மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களோட பார்ட்னர் மேலே லவ் காமிக்கிறது வேறு மாதிரி. ஆனால் கரெக்டான ஸ்டேஜ்லேயே இல்லை அப்படிங்கும்போதும் பார்ட்னர் மேலே லவ் காமிச்சு தான் பார்ட்னரை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் எப்படி இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த பாட்டித்தோடு முடிச்சுக்கிறேன். சூன் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் இனியா பாண்டியன். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் குட் ட்ரீம்ஸ்.